இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது இனப்பெருக்க சுரப்பிகள். இனப்பெருக்க சுரப்பிகள்ல 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஆண்களா இருந்தா விந்தகம்னு சொல்லுவோம், பெண்களா இருந்தா அண்டகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்கள்ல அந்த விந்தகத்துல இருந்து விந்து அணுக்கள்ங்கிறது உருவாகும், பெண்கள் அந்த அண்டகத்துல இருந்து இந்த அண்டக செல்லான கருமுட்டை எஃகு உருவாகும். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. விந்தகம் இவை ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பிகள் ஆகும். அந்த விந்தகத்துக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. செமினிபரஸ் குழல்கள், லீடிக் செல்கள் மற்றும் செர்டோலி செல்கள். அதுல அந்த லீடிக் செல் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கும்னா செமினிபரஸ் குழலோட உள்பக்கமா இருக்கும். செர்டோலி செல்லுங்கிறது செமினிபரஸ் குழலோட வெளிப்பக்கம் இருக்கும். ஓகேவா? இந்த லீடிக் செல் தான் என்ன பண்ணும்னா அந்த ஆண்களோட ஹார்மோனான இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். செர்டோலி செல்லுங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஹிபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அடுத்து பாருங்க. லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. அப்ப லீடிக் செல் நாளமில்லா சுரப்பினா கண்டிப்பா என்ன செய்யும்? ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அந்த ஹார்மோனோட பேர் என்ன? டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கின்றன. இப்ப இந்த டெஸ்டோஸ்டிரானோட பணிகள் பாருங்க ஆண்கள்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விந்து செல் உற்பத்தியில் பங்கேற்கிறது. அந்த டெஸ்டோஸ்டிரான் அளவு கரெக்டா இருந்தாதான் ஆண்கள்ல அந்த விந்தணுக்கள்ங்கிறது உற்பத்தி ஆகும். அடுத்தது, புரத உற்பத்தியை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அந்த மசில் டெவலப்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா ஆண்கள்ல, அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் தான். ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த புரத உற்பத்தியை போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணும், தூண்டி விடும். தேர்ட் பாயிண்ட், இரண்டாம் நிலை பால் பண்புகளான அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் தான் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா உடல் மற்றும் முகத்தில் ரோமங்கள் வளர்தல், அதாவது மீசா தாடி எல்லாம் மலிக்குது இல்லையா, குரலில் ஏற்படும் மாற்றம், குரல் ஒரு மாதிரி கரகரன் ஆயிடும், அந்த மாதிரி ஒரு ஹார்ஷான வாய்ஸா மாறிடும். சோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த டெஸ்டோஸ்டிரான் தான், வளர்ச்சிக்கு காரணமாகிறது. அடுத்தது அண்டகம். பெண் இனப்பெருக்க சுரப்பியான அண்டகங்கள் பெண்ணின் அடிவயிற்றின் இடுப்பெலும்பு பகுதியில் அமைந்துள்ளது. இவை சுரக்கும் ஹார்மோன்கள் 2 ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன், புரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எங்க செக்ரீட் ஆகுதுன்னா வளர்ச்சியுறும் அண்டத்தின் கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படுகிறது. அடுத்தது புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பாருங்க. அண்டம் விடுபடும் போது, அதாவது எஃகு அந்த எஃகு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு எம்டி பேக்கா இருக்கும். அந்த எம்டி பேக் பேரு கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவோம். அதுல இருந்து உருவாக்குறது தான் இந்த புரோஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன். ஃபர்ஸ்ட், ஈஸ்ட்ரோஜனின் பணிகள். இது பருவமடைதலின் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பாடியோட ஸ்ட்ரக்சரோட சேஞ்சஸ்க்கெல்லாம் காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது. அதாவது ஃபீமேலோட அந்த எக்ஸ் செல்னு சொல்றோம் இல்லையா, அந்த செல் உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு காரணமே இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். அண்ட பாலிகல் செல்கள் முதிர்வடைவதை தூண்டுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இரண்டாம் நிலை பால் பண்புகளான மார்பக வளர்ச்சி, குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். அடுத்தது புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட பணிகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமாக உள்ளது. அதாவது மாதவிடாய்க்கு முன்னாடி நம்ம கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும் இந்த புரோஜெஸ்ட்ரான் தான் காரணம். அடுத்த பாயிண்ட், கரு பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது. அதாவது அந்த ஓவரியிலிருந்து அந்த எஃகு உருண்டு எங்க பதியும் அப்படின்னா கர்ப்பப்பையோட வால் லேயர்ல தான் பதியும். கர்ப்பப்பை வால் லேயர் தான் எண்டோமேட்ரியம்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்ல கரு பதிஞ்சாதான் அதுக்கப்புறம் அது குழந்தையா வளர ஆரம்பிக்கும். அந்த கருவை அந்த கருப்பையில பதிய வைக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த புரோஜெஸ்ட்ரான் தான். தேர்ட் பாயிண்ட், கர்ப்ப காலத்தினை பாதுகாக்கிறது. அதாவது கர்ப்ப காலத்துல நமக்கு புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் சுரக்கும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்காது. ஒருவேளை கர்ப்ப காலத்துல அந்த 10 மாசத்துல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரந்துச்சுன்னா நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப உள்ள இருக்க கரு என்ன செஞ்சிடும்? கலைஞ்சு போயிடும். சோ அது கலையாம இருக்கணும். 10 மாசம் ஒரு முழு குழந்தையா வளர்றதுக்கு இந்த புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் வேணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தாய் சேய் இணைப்பு உருவாவதற்கு அவசியமாகிறது. அதாவது அந்த பிளாசென்டான்னு சொல்றோம்னா தொப்புள் கொடி, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷன் வரதுக்கு யாரு காரணம்னா இந்த புரோஜெஸ்ட்ரான் தான். அடுத்து பாருங்க, தைம சுரப்பி. இந்த தைம சுரப்பி எங்க இருக்கும்னா 2 லங்ஸுக்கும் நடுவுல இருக்கும். அதாவது நம்ம குழந்தையா இருக்கும்போது இதோட சைஸ் பெரிய அளவுல இருக்கும். தைமோசின் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணும். இதோட செயல்கள் அதிகமா இருக்கும். ஆனா பெரியவங்களா நம்ம ஆகும்போது இந்த தைமஸோட வளர்ச்சி ரொம்ப ஸ்டாப் ஆயிடும். சைஸும் பார்த்தோம்னா சின்ன சைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இது என்னவா மாறிடும்னா அடிப்போஸ் டிஷ்யூவா மாறிடும். அதாவது கொழுப்பு திசுவா இது மாறி போயிடும். நம்மளுடைய WBC இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தோம்னா போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆயிட்டு தைமஸ்ல போயிட்டு தான் என்ன செய்யும்னா மெச்சூர் ஆகும். அப்ப போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும்போது அது பேரை பி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிங்கிறது போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆனதுனால. அதுக்கப்புறம் எங்க போய் அது முதிர்ச்சி அடையுது? தைமஸ்ல. தைமஸுக்கு போன உடனே அதுக்கு பேர் என்னன்னா டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தைமஸை பத்தி பாருங்க. தைம சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது. மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இச்சுரப்பி தைமோசின் எனும் ஹார்மோனை சுரக்கிறது. தைமோசினோட வேலைகள் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது. அதாவது நம்மளுடைய இம்யூன் பவர் அதை பூஸ்டப் பண்ணுது, தூண்டுது. செகண்ட் பாயிண்ட், லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டுகிறது. அதாவது லிம்போசைட்னா யாரு? WBC. அந்த WBC உருவாகிறதையும் வேறுபாடுனா 5 டைப்ஸ் இருக்கும் இல்லையா, மோனோஃபில், லிம்போசைட், ஈசினோஃபில், பேசோஃபில் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வேறுபாடு அடைகிறதையும் இந்த தைமோசின் தான் தூண்டுது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.